ஹலோ மக்களே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புறேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப சூப்பரான வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத கூட சில எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் உங்க கூட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நம்மள நாம வந்து நேசிக்கணும். நம்ம எல்லாருக்காக நல்ல மருமகளா இருக்கோம், நல்ல மகளா இருக்கோம், நல்ல அம்மாவா இருக்கோம், நல்ல பொண்டாட்டியா இருக்கோம், நல்ல தங்கச்சியா இருக்கோம், நல்ல அக்காவா இருக்கோம், எல்லாமே இருக்கும். ஆனா நாம நாமளா இருக்கோமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேள்விக்குறி தான். ஏன்னா எத்தனை பேர் நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரசிப்போம். ஆனா கல்யாணத்துக்கு நம்மள யாரா பார்க்க போறோம்? சொல்லிட்டு ரெடி ஆகாம விட்டுருவோம். அப்புறம் என்னைக்கான ஒரு நாள் வந்து ரெடி ஆயிட்டு, நம்மள யாரும் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லல. சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட அந்த கமெண்ட்ஸ் வந்து எதிர்பார்ப்போம். அவங்க நம்ம அழகா இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதிர்பார்ப்ப வந்து குறைச்சிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வலியும் குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாம யாருக்காக அழகா இல்ல. நம்மளுக்காக அழகா இருக்கோம். நாம நம்மள லவ் பண்ணிக்கலாம். நம்ம நம்மளே அழகா இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கண்ணாடி முன்னாடி நான் அழகா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்புங்க. கண்டிப்பா நடக்கும். அது அழகா இருக்கும். மத்தவங்க கிட்ட எல்லாம் உங்கள அழகா இருக்கணும்னு சொல்லணுன்ட்டு யார்கிட்டயும் எதிர்பார்க்காதீங்க. இனிமே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட கேட்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னா அத நம்ம எதிர்பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வலி ஜாஸ்தி இருக்கும். அவங்க சொல்லல, ஏமாற்றம் வரும். அதனால யார்ட்டயும் கேட்காம நம்மள நாமளே செல்ஃப் லவ் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் டைம் டைம் சாப்பிடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் செலவு பண்ணுவோம். ம். எதனா கிஃப்ட் வாங்கி தரதா இருக்கட்டும், ட்ரெஸ் வாங்கி தரதா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எதனா செலவு பண்ணுவோம். ஆனா நமக்குன்ட்டு ஸ்டிக்கர் போட்டு வாங்குறதும் இப்போதைக்கு இது தேவையா? நம்ம வீட்ல இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நம்மளுக்கு தேவையான பூ வாங்குறதுக்கு இப்போ தேவையா? வாங்கிக்கலாம். நெயில் பாலிஷ்லேருந்து, பொட்டுலேருந்து, எதுனா ஃபேர் அண்ட் லவ்லி இல்லை பவுடர் இப்போ தேவை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். கிழிஞ்ச நைட்டே தைச்சு தைச்சு போட்டுக்கிறது. இதெல்லாம் ஆடம்பரம் இல்லைங்க. இதுவும் அத்தியாவசியம். நமக்கு பிடிச்சது செல்ஃப் லவ் நம்மளுக்கு ஒரு 100 ஒரு ரூ. 500க்குள்ள செலவு பண்ணுறதுல ஒண்ணும் தப்பு இல்லைல்ல. அதனால அது நம்மளுக்கு இதெல்லாம் இப்ப தேவையில்லன்னு சொல்லிட்டு விடாம, நம்மளுக்கும் தேவை. நம்மளும் வீட்ல வந்து இருந்தாலும் நமக்கு செல்ஃப் லவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கோங்க. அதுக்குன்ட்டு ஆடம்பரமா வாங்கி சொல்லலைங்க. அத்தியாவசியத்துக்கு தேவையான உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. அப்புறம் எல்லாம் சொல்ற ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? என்ன பண்றேன்னா, வீட்ல சும்மா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வீட்ல சும்மா இருக்கேன்ற வார்த்தை மட்டும் யூஸே பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ட வந்து வெளிய கூட போய் வேலை செய்யணும்னா, வெளிய போய் செய்றவங்களுக்கு ஒரு வேலை, வீட்ல இருக்கிறவங்களுக்கு 1000 வேலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வீட்ட பொறுப்பா பார்த்துக்கினாங்கன்னா, நம்ம ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல நம்ம யார் வேலைக்கு போனாலும், அவங்க வந்து வீட்ல ஒருத்தர் பார்த்துக்கிறன்ற தைரியத்துல தான் அவங்க போய் வெளிய வேலை செய்ய முடியுது. அதே வீட்ல நம்ம பார்த்துக்காம இருக்கும்போது, அவங்களால வேலைக்கு போய் நிம்மதியா வேலை செஞ்சுட்டு வர முடியுமா? அப்படி முடியும்ன்னு சொல்றவங்க எத்தன பேர் இருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா முடியாது. ஏன்னா வீட்ட ஒருத்தங்க பார்த்துக்கிறதுனால தான் மத்தவங்க வெளிய போய் சம்பாதிக்கிறாங்க. இப்ப நான் என்னோட பாப்பாவ என் வீட்ட நான் நல்லா பார்த்துக்கிட்டது தான் என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போறாரு. அவர் பாட்டுக்கு காலையில போயிட்டு நைட்டு வராரு. அவர் வந்து சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வராரு. அவரும் நிம்மதியா இருக்கிறாரு. அதே நான் வீட்ட பார்த்துக்காம இருக்கும்போது அவரால நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வர முடியுமா? அதனால இல்ல. அதனால நான் வீட்ட பார்த்துக்கிறதுக்கு தான் அவரால வேலைக்கு போக முடியுது. அதனால வீட்ல சும்மா இருக்காங்கன்னு மட்டும் எப்பவுமே சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா வீட்ல சும்மா இருக்கிற வேலை எது தொட்டாலும் வேலை தான். நான் தான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். வெளிய போறவங்களுக்கு ஒரே ஒரு வேலை. அந்த வேலை போய் செய்ற வேலை மட்டும் தான். நம்மளுக்கு காலையிலேருந்து வீடு பெருக்கணும், வாசல் பெருக்கணும், கோலம் போடணும், துணி துவைக்கணும், சாமான் கழுவணும், திரும்பி சாப்பிட்ட சாமான் கழுவணும், சாப்பாடு செய்யணும், மதியத்துக்கு சாப்பாடு செய்யணும், குழம்பு செய்யணும், பொரியல் செய்யணும். அது எந்த சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறது எவ்வளோ பெரிய டாஸ்க். ஆமாவா இல்லையா? சாப்பாடு செய்றது கூட ஈஸிங்க. ஆனா என்ன சாப்பாடு செய்யலாம்னு யோசிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் இது பண்ணிட்டு துணி மடிச்சு வைக்கணும், துணி துவைக்கணும், பாப்பா அம்மா அமைதியா இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும், அவங்களுக்கு தேவையானது பண்ணி தரணும், தண்ணி கொட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம தட்டுல போய் சாப்பிடும்போது இப்படி இருக்கணுமோ, பாத்ரூம் வருதுன்னு சொல்லுவாங்க. அத போய் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் வந்து நம்ம திரும்பி சாப்பிட்டுட்டு, திரும்பி எல்லா வேலையும் செய்யணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய டாஸ்க். ஆமாவா இல்லையா? அதனால வீட்ல சும்மா இருக்காங்க மட்டும் சொல்லிடாதீங்க. நான் வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், பாப்பா பார்த்துட்டு இருக்கேன், அந்த மாரி சொல்லிட்டு சொல்லுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் நம்ம தினமும் வந்து ஒரு மிஷின நம்புறோம். ஒரு நாள் வந்து ஆஃப் பண்ணுவாங்க. வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆஃப் பண்ணுவாங்க. ஆனா நம்ம மிஷின் மாரி கூட இல்ல போல.
ஏன்னா நம்ம தினமும் ஓடிட்டே இருக்கோம். எல்லா நைட்லாம் விடிய விடிய ஜுரம் வந்தப்போ காலையில என்ன பண்ணுவாங்க, நம்மள விட்டா இவங்களுக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு முடியாம செஞ்சு குடுப்போம். அப்புறம் அந்த முடியாம செஞ்சு குடுக்கும்போது இதில உப்பு இல்ல, காரம்னு சொல்லிட்டு அப்புறம் அத நினச்சு வேற அழுவோம். அதுக்கு வேற சண்டை வரும். அத விட்டுட்டு நம்ம என்னால முடியலங்க. ஒரு நாள் நோ சொல்லிருப்பாங்க எனக்கு. என்னால இன்னைக்கு முடியல, சாப்பாடு செய்ய முடியல. நீங்க செய்யுங்க, இல்ல ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து குடுங்க. ஒரு நாள் சொல்றதுல ஒண்ணும் தப்பே இல்லைங்க. ஓயாம சொன்னா மட்டும் தான் தப்பு. ஒரு நாள் சொல்லலாம் தப்பே இல்ல. ஏன்னா நம்மளுக்கு முடியாகட்டி நம்ம மேலும் மேலும் உடம்பு முடியாதம்போதே செஞ்சுட்டு இருந்தா ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியாம படுத்துருவோம். நம்மளுக்கு லைட்டா உடம்பு முடியாதம்போதே உடம்பு நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுது. இல்ல நீ ரொம்ப ஓடிட்ட, கொஞ்சம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லுது. அதையும் நம்ம கேட்க மாட்டோம். இன்னும் அதுக்கு மேல மேல பண்ணிட்டு இருந்தா, ஒரு நாள் படுத்துட்டா ஒரு 9 நாள் எழ மாட்டோம். அதுதான் விஷயம். அதனால நம்மளுக்கு லைட்டா உடம்பு முடியாதபோது, "இல்ல என்னால முடியல. நீங்க செஞ்சுக்கோங்க." நம்ம நம்ம இல்லாம இந்த வேலை யார் செய்வா? என்ன விட்டு யார் செய்வான்னு சொல்லிட்டு நீங்களே மேல மேல எடுத்து எடுத்து போட்டுக்குவோம். இது எனக்கே நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம். ரெஸ்ட்ன்றதே எடுக்கிறது இல்லைங்க. போன வருஷம் எனக்கு உடம்பு சரியில்ல. தீபாவளி டைம்ல அப்போ மட்டும் தான் நான் ரெஸ்ட் எடுத்தேன். ஒரு நாள் சாப்பாடு செய்யவும் இல்லைங்க, என்னால முடியலன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டேன். ஹோட்டல்ல இவ்வளோ போன டைமுக்கு வாங்கி சாப்பிட்டேன். நேத்து கூட வீட்டுக்கு பசங்கலாம் வந்திருக்காங்க லீவ்ல. அதனால வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. நான் அப்போ சாப்பாடு செஞ்சு தான் சாப்பிட்டேன். இருந்தாலும் ரெஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்ய முடியாம இருந்துட்டு, ஒரு நாள் அந்த வேலை நான் தான் செஞ்சேன். அது வேற விஷயம். இருந்தாலும் அன்னைக்கு செய்யல. நான் எல்லா வேலையும் எவ்வளோ உடம்பு சரியில்லையோ அன்னன்னைக்கே செஞ்சுருவேன். எவ்வளோ பெயின் வந்தாலும். இருந்தாலும் போன வருஷம் மட்டும் தான் செய்யாம மறுநாள் செஞ்சேன். அதனால நம்ம வேலைய யார் செய்வாங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்னால முடியல. நீங்க செஞ்சுக்கோங்க. ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அவர் என்ன நினைச்சுப்பாரோ சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச மாரி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்பப்ப. இப்ப வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிற ரெஸ்ட் இருக்கும். அப்பப்ப இப்ப வந்து காலைல எல்லாரையும் காலைல அரக்க பறக்க எழுந்து ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு அந்த மாரி எழுந்திரிங்க. எல்லாமே செஞ்சு முடிக்க ஒரு 10 மணி ஆயிடும். 10லேருந்து 11 மணி 12 மணிக்கு ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் மதியம் 2 மணி நேரம் உங்களுக்கு ரெஸ்ட் தேவையே தேவை. ஏன்னா மிஷினே வந்து ஓடிட்டே இருந்தா என்னது சாப்பாடு டைமுக்கு வந்து 1 மணி நேரம் ரெஸ்ட் குடுக்குறாங்க. அப்புறம் நைட்டுக்கு ரெஸ்ட் குடுக்குறாங்க. அது மாதிரி தான் நம்மளுக்கும். ஏன்னா எல்லாரும் போயிட்டு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும்னு கொஞ்சம் எடுத்து கொஞ்ச நேரம் மட்டும் உங்களுக்கு புடிச்ச இடத்துல ஒரு இடத்துக்கு சோஃபா மேல போய் சாஞ்சுட்டு படுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துக்கு பாய் மேல பாய் போட்டு வச்சுட்டு படுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த படுக்கும்போது நான் ஃபோன் பார்க்குறேங்க. ஃபோன் பார்த்துட்டே அந்த டைம் வேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க ஃபோன் பார்க்காம ஏதோ ஒரு படமா பாருங்க. ஃபோன்ல பார்த்துட்டு டிவில பாருங்க. உங்களுக்கு பாட்டு கேளுங்க. உங்களுக்கு புடிச்சது செய்யுங்க. சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வீடியோ தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிட்டுங்க. இது தப்பா இருந்தா ஏத்துக்காதீங்க. கரெக்டா இருந்தா உங்களுக்கு பிடிச்சத தெரிஞ்சுக்கோங்க. பாய் பாய்.